World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வழங்கும் தேவதை எண்களும் பண ஈர்ப்பும் வகுப்பும் நமது ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக ஆன்லைன் வகுப்பாக வருகிற ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவிருக்கிறது. அந்த வகுப்பிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்று நீங்கள் பங்கு கொண்டு பயன்பெறுங்கள் என்று மனமாற கூறுகிறோம். இந்த வகுப்பில் எடுக்கப்படுகிற பாடத்திட்டங்களின் செயல்பாடுகள், பாடங்கள் எந்தெந்த பாடங்களை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள் அப்படிங்கிறது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்றது நீங்கள் எல்லாருமே பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா பேருக்கு நிறையா விதமான அதில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸில் வந்து வேறுமான தாட்ஸ் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கிளாஸில் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிளாஸில் வந்து கவராக போகிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் பணம் ஈர்ப்புன்னு சொல்லக்கூடிய மணி அட்ராக்ஷன், அதாவது வாழ்க்கைக்கு தினசரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அதனுடைய செயல்பாடுகள், வாழ்வியல் முறைகளை நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து கையாண்டோம்னா நம்ம வெற்றியாளராக மாறலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள். இதில் வந்து கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர்ஸை சொல்லிடுவோம், மந்த்ராஸ் சொல்லுவோம், முத்திரைகள், அதுக்கப்புறம் தாந்திரிக முறைகள், தியான முறைகள், இந்த மாதிரி நிறையா ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் வந்து இந்த கிளாஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் வந்து பயன்படுத்தி எல்லோரும் எல்லா விதமான வளமும் பணமும் பெற்று நல்வாழ்வு வாழணும்னு தான் இந்த கிளாஸை எடுக்கிறோம். கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம பார்த்துருவோம் என்ன அப்படிங்கிறது. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னாவே மோஸ்ட்லி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா 111, 222, 333, 444, 555, 666, 777, 888, 999, 000 இந்த மாதிரி ட்ரிபிள் டிஜிட்டில் வரக்கூடிய எண்களை வந்து நம்ம வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் பிளேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ 2222, 1000, 8888 அப்படி சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நம்பர் பிளேட்ஸ் நம்ம பார்ப்போம். இதிலலாம் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நாங்கள்லாம் கூட சின்ன வயசில் இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ் பார்த்தோம்னா இந்த 2222 அப்படின்னு ஒரு நம்பர் பிளேட் பார்த்தா குட் லக் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு லக்கி டேவாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். இது எதற்காக, என்ன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வகுப்பு தான் இந்த வகுப்பு. இப்போ 111 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ஏதோ ஒரு செய்தி நம்மை நோக்கி வருகிறது, பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 111. 222 அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை யாரிடமோ போய் கேட்கவோ அல்லது நமக்கு பெறுதலுக்கோ அல்லது நமக்கு ஒரு பணம் தேவையான விஷயமோ தேவைப்படும் போது கேட்க ஒரு தயக்கம் இருக்கும். அப்போது இந்த 222 யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 333 அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள், அடுத்த ஸ்டெப், அடுத்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எனக்கு எல்லா விஷயம் இருக்குது, எனக்கு அதை கம்யூனிகேட் பண்ணி நான் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த 333 யூஸ் பண்ணலாம். 444 உறவுகளில் ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது, பிரிதல் ஏற்படுது, உறவுகளில் ஒரு புரிதல் இல்லை எனக்கு வெல்த் இல்லை, என்னோடய ஹெல்த்து சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த 444 யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 555 சூப்பரான நம்பர், பிரபஞ்சத்தின் எண். பிரபஞ்ச சக்தி நமக்கு வர்றதுக்கும் நம்மளுடைய குலதெய்வ அருள் கிடைக்கவும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் நம்மை சேரவும் இந்த 555 யூஸ் பண்ணிக்கலாம். 666 ஒரு வேலை, உங்களுடைய வழக்குகளில் வெற்றி, உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்ளுதல். எதிரி என்பது இங்கு நபர் மட்டும் கிடையாது, நம்முள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை போன்ற
பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறதும் இங்கே வந்து எதிரியாக சொல்லப்படுது. நெகட்டிவ் தாட்ஸ் இதையும் வெற்றி பெறணும். தீய பழக்க வழக்கங்கள், ஒரு குழந்தையோ ஒரு பெரியவரோ நம்ம வீட்டில் உள்ள நமது கணவராக இருக்கலாம், நம்மளோட பையனாக இருக்கலாம், ஒரு தீய பழக்க வழக்கங்கள்லாம் அடிமை ஆயிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரணும்னா இந்த 666 இதில் 666 மந்த்ரா 666 நம்பர்ஸ்னு நம்ம கிளாஸில் பார்ப்போம். இந்த 666 வந்து அதுக்கு யூஸ் பண்ணலாம். 777 பொதுவாகவே 7 அப்படின்னாவே ஒரு கூட்டாளரை ஈர்த்தல். அதாவது நம்ம கணவன் மனைவி வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நம்மளுடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறோம். பிரபஞ்ச எண், பிரபஞ்ச ரகசியங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த 777. 888 பொதுவாக 8ஆம் நம்பர்னால் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். 8 அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான நம்பர். அந்த 8 அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடியது. 8888னா ஒரு அபரிதமான வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயே ஒரு நெகட்டிவ் அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ணங்களை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது ரொம்ப நமக்கு பிரச்சனைகள் வரும். அமானுஷ்ய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இதை உபயோகப்படுத்தலாம். எதிர்பாரா அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கும் இந்த நம்பரை உபயோகப்படுத்தலாம். 999 பிரபஞ்ச எண், பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடியது. 999 000 வாழ்க்கை முழுமையடைதல், பண ஈர்ப்பு இதுக்கும் இந்த 000 எப்படி இந்த 000 யூஸ் பண்ணலாங்கிறது கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 111 to 000 வரைக்கும் நம்ம இந்த நம்பர்ஸை ஏஞ்சல் நம்பர்ஸாக உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இதை தான் உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உபயோகப்படுத்துவதற்குன்னு சில எண்கள் இருக்கும். அதுதான் இந்த கிளாஸில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்மளுடைய மொபைல் அல்லது கடிகாரம் இல்லை நம்பர் பிளேட் அப்படிங்கிற விஷயத்த இந்த 1111 பார்ப்போம். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க பாசிட்டிவ் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா நமக்கு நாம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உணர்தல் அப்படிங்கிறது தான். இந்த டைம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் 1111 அப்படின்னா நிறையா பாசிட்டிவாக உணர்கிறோம். இந்த டைமில் என்ன விஷயம் பண்ணாலும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்பாராமல் பார்க்கும்போது மட்டும்தான் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம டைமர் ஃபிக்ஸ் பண்ணி 1111க்கு ஒரு அலாரம் வச்சுட்டு நம்ம பார்க்கக்கூடாது. எதேச்சியாக நடக்கக்கூடியது தான் பிரபஞ்ச எண்கள், அதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ். இப்போ இதில் வந்து சில நம்பர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் இல்லையா பிரபஞ்சத்தில். அப்போ இந்த பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு கர்ம வினையின் மூலமாக வரக்கூடியது தான், முன்னோர் வழி வந்த கர்மா. அப்போ இந்த பிறப்பை எடுத்ததன் நோக்கம் முடிவடையும் போது தான் இந்த உயிர் ஆன்மா எல்லாமே வெளியில் போகுதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது கொண்டு பிறப்பெடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கர்மாவை மைனஸ் பண்ணக்கூடியது தான் இந்த நம்பர் 91688. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். டெய்லி இந்த நம்பரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்லக்கூடிய 3 கர்மாக்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏற்படக்கூடிய கர்மாக்களும் மைனஸ் ஆகிறது தான் 91688. 91688 இது வந்து கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய எண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பண ஈர்ப்புக்கான எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 520. இந்த 520 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எதேச்சியாக ஒரு தேவைக்கு பணம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த 520ங்கிற நம்பரை ஒரு க்ரீன் கலர் பெனில் நம்மளுடைய உள்ளங்கையில் 520ன்னு எழுதி ஒரு சர்க்கிள் போடணும். போடும்போது நமக்கு பண ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒரு மூலமாக நமக்கு கிடைக்கும். உடனடியாக பணம், இப்போது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பையன் அல்லது பொண்ணுக்கு, இதுக்கான தேவைகள் உங்களுக்கு தேவை, பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, ஆனால் உங்கள் கைக்கு பணம் வரல. அப்படிங்கும்போது நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய எண் வந்து 897 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மூலமாக யாரோ ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடச்சி அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான பணத்தை உடனடியாக ஈர்க்கக்கூடிய எண் 897. அடுத்தது என்னதான் நமக்கு
பணம் இருக்கட்டும், நல்ல பொருளாதாரம் இருக்கட்டும், நல்ல படிப்பு அதிர்ஷ்டங்கள் இருந்தாலுமே நம்ம வாழ் ஃபுல்லாக நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்து உபயோகப்படுத்தணும் இல்லையா, நம்ம வாழ்க்கையை நல்லா சீரும் சிறப்புமாக கொண்டு போகணும் இல்லையா. அப்போது அதில் வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச எண், தேவதை எண், ஏஞ்சல் நம்பர் இப்படி சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 8172197338. இது வந்து எப்போவுமே நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எண் 8172197338 அப்படிங்கிறது குட் லக். நமக்கு எப்போவுமே குட் லக், வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எண். ஓகே, எப்போதும் நிறைவான ஒரு அபரிதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 520748. இது போக நமக்கு நிறையா நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்ன இந்த கிளாஸில் சொல்லித்தர போகிறோங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. இதில் வந்து மணி அட்ராக்ஷன் சில மந்திரம் இருக்குது. அது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா என்னை நோக்கி அபரிதமான பணம் வந்து கொண்டே இருக்கிறது, நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன், பணத்தை நேசிக்கிறேன், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். பட் முக்கியமாக எல்லா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சுவிட்ச் வேர்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபைண்ட் கவுண்ட் டிவைன். இதை வந்து ஒரு சுவிட்ச் வேர்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு மணி அட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் அபரிதமான வெற்றியும், நம் போகும் இடமெல்லாம் நமக்கு சொல்வாக்கும் கிடைக்கவும், நமக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவும் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம்தான் வூஃப் மேஜிக் பெஹன் நவ். இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 வகையான சுவிட்ச் வேர்ட்ஸை நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எனக்கு எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, நல்லா வேலை இருக்குது, திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குது, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கல, இல்லை என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா இருக்குது, அது மூலமாக இன்னும் கொஞ்சம் இன்கம் வரணும்னு நினைக்கிறவங்க உபயோகப்படுத்த வேண்டிய எண் பார்த்திங்கன்னா 420. பொதுவாக 420ங்கிற நம்பரை நிறையா பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், 420 அப்படின்னா 420 அப்படின்னு ஒரு தவறான ஒரு விஷயமாக சொல்லுவோம். ஆனால் பிரபஞ்ச விதிப்படி இந்த எண் வந்து நமக்கு சொத்துக்கள் குவிய உபயோகப்படுத்தக்கூடிய எண். இது ஜோதிட ரீதியாக பார்த்தா கூட 4 என்பது மண் மனை வாகனம் வீடும் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், 2 என்பது பணம். அப்போது நமக்கு சொத்து பத்துக்கள் வேணும்னு நினைக்கும் போது இந்த நம்பர்ஸை நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். எப்போதும் நிரந்தர வருமானம், என்னுடைய தொழிலில் நான் அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் 1212 1111 அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஆல்வேஸ் 1212 பார்க்கலாம், எழுதலாம். உங்களுக்கு அபரிதமான பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும், பணம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த 1212 அப்படிங்கிற நம்பர்ஸை எழுதலாம். தொழிலில் வெற்றியாளராக மாற வேண்டும், நீங்கள் பெரிய தொழிலதிபராக ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் எழுத வேண்டியது வந்து 1010, அதாவது 1010. இதுதான் வந்து நம்ம நம்பர்ஸை வச்சு தெரிஞ்சக்கூடிய விஷயம். இதை விட நம்ம கிட்டத்தட்ட வகுப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு 50 நம்பர்ஸ்க்கு மேலே உபயோகப்படுத்துவோம். நம்மளுடைய அன்றாட தேவைகள், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு போகணும், லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படி இருக்கணும், எனக்கு புரிதல் இல்லை என் கணவனோட அப்படின்னு சொல்லக்கூடியது, என் மகன் படிக்க மாட்டேங்கிறான், முக்கியமாக குழந்தைகளுக்கு ஞாபக மறதி ஏற்படாமல் இருக்க, அது போக சில தெய்வங்களின் நம்பர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். நீ அடுத்தது பார்க்க போகிறது வந்து மணி அட்ராக்ஷனுக்குடைய மூலிகைகள்,
பணத்தை வந்து எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸு, அது மணி அட்ராக்ஷனுக்கான ஃப்ளவர் மெடிசன்ஸ் சொல்லக்கூடிய மலர் மருந்துகள், அப்போது சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள், அதுக்கப்புறம் தாரான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். தாராவை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கிளாஸில் நிறைய தாராவை பற்றி நம்ம சொல்லுவோம். அதில் முக்கியமாக மணி அட்ராக்ஷனுக்கு பச்சை தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்துவோம். அந்த பச்சை தாரா மந்திரம் வந்து நம்ம கிளாஸில் சொல்லித்தர போகிறோம். அதுக்கப்புறம் சக்ரா தியானம் அப்படிங்கிறது 7 சக்ராஸ். ஒரு விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ரிசீவராக இருக்கணும். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியதுக்கு அப்படிங்கும்போது நம்ம மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்கனாமிக்கல் சோர்ஸில் நம்ம வந்து நல்லா வெல்த்தாக நம்ம வர முடியும். அப்போது அந்த சக்ரா தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல்நிலையும் மனநிலையும் சரியாகும். அதில் வந்து முக்கியமாக எந்தெந்த சக்ராவை எந்தெந்த நேரத்தில் இயக்கணும், அந்த சக்ராவுக்கு உரிய தியான மந்திரங்கள், இதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்ல போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்க்க போனீங்கன்னா, இப்போது நம்ம வந்து ரூட் சக்ரான்னு சொல்லுவோம். ரூட் சக்ரா அப்படிங்கிறது வந்து நம்ம இயக்கும்போது உங்களுக்கு வந்து அனைத்துமே நமக்கு பேஸ் அப்படிங்கிறதே வந்து இந்த ரூட் சக்ரா தான். இந்த ரூட் சக்ராவை இயக்கும்போது நமக்கு வந்து எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து முக்கியமாக இந்த ரூட் சக்ராவுக்கு வந்து தெய்வம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கணபதிங்கிறோம். மந்திரம் அப்படின்னு எடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மந்திரம் அப்படிங்கிறது வந்து லம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமாக நம்ம கொடுப்போம். லம் அப்படின்னா பொதுவாக கணபதிக்கு லம்போதராய அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த லம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு சேன் பண்ணுறோமோ அந்த மூலாதார சக்கரத்தில் வச்சு நம்ம சேன் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் வைஸும் சரி, நம்மளோட மணிக்கும் சரி, மணி அட்ராக்ஷன் சரி, நம்மளோட பிரபஞ்ச ஈர்ப்பு அனைத்து விஷயங்களுமே நமக்கு நல்லா கிடைக்கும். இதே மாதிரி 7 சக்ராஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம், எல்லாமே இருக்குது, ஆனால் எதை எப்போ பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹோரைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஹோரை அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஹோரையில் எவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யணும், நம்மளோட வெல்த்துக்கு எது, ஹெல்த்துக்கு எது, கடன் அடைக்கிறதுக்கு எது, எஜுகேஷனுக்கு எது அப்படிங்கிறது வந்து இந்த ஹோரை அப்படிங்கிற விஷயத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹோரை சொல்லுவாங்க ஒரு சாஸ்திரம், ஹோரை தெரிந்தவன் சோரை போக மாட்டான், ஹோரையை பிடித்தவன் எங்கேயும் வெல்வான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹோரா சாஸ்திரத்தையும் நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது போக நம்ம மணி மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் நமக்கு வரக்கூடிய மணி அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம். இந்த மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா, உங்களோட மணி இன்கம் அப்படிங்கிற விஷயம், உங்களுக்கு எப்படி இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து எப்படி நீங்கள் இந்த மணியை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு இன்கம் வருது அப்படின்னா நம்ம பொதுவாக எல்லா கம்பெனிஸ் ஆகட்டும், வீட்டிலே ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம் நம்ம டெய்லியுமே நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், என்ன இன்கம் வருது அப்படிங்கிறத வந்து எழுதணும். எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்போம். இதுதான் இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மலர் மருந்துகள் சொல்லக்கூடியது. அப்போ இந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஃப்ளவர் மெடிசன்ஸ், பேட்ச் ஃப்ளவர்ஸ் பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மணிக்குன்னு சொல்லி சில இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் வந்து ஆல்வேஸ் நமக்கு வெல்த்தை கொடுக்கக்கூடியது, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த சிக்கரி அப்படிங்கிற மலர் மெடிசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வீட் செஸ்ட் நட் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசன். இது மாதிரி 38 வகையான மலர் மருத்துவமுமே நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்தலாம். அது என்னென்ன காரணிகள் எப்போ உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பணத்தை சேமிக்கும் முறைகள், பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சேமிப்பு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு டெபாசிட் போடுவோம், ஒரு சீட்டு போடலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில். ஆனால் யார் எப்போது எந்த நேரத்தில் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதில் சொல்ல போகிறோம். இது வந்து ஜாதக ரீதியான ஒரு ஆய்வு. 2, 6, 10, 11ஆம் பாவங்களை இயக்கும் முறைகளும், இதில் பணத்தை ஈர்க்கும் முறைகளும் சேமிக்கும் முறைகளும் அப்படிங்கிற விஷயத்த
இதில் கற்றுக் கொடுக்க போகிறோம், நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. இப்போ இதில் எல்லாம் நம்ம சொல்லக்கூடியது இந்த மூலிகைகள், சேமிக்கும் முறைகள், மலர் மருத்துவம், அதிர்ஷ்ட மந்திரங்கள், பச்சை தாரம் யூஸ் பண்ணுறது, சக்ரா அப்படிங்கிற விஷயத்த வாழ்வியல் நடைமுறை தினமும் எப்போது எந்த நேரத்தில் எவ்வாறு உபயோகப்படுத்தணுங்கிற விஷயத்த முக்கியமாக கிளாஸில் நம்ம சொல்லித்தர போகிறோம். அந்த கிளாஸில் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக கவனிக்கும்போது தான், நீங்கள் கிளாஸை படிக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதுக்கான பலன்கள் தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கர பரிகாரம் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாதக ரீதியாகவும் சரி, ஜாதகம் இல்லாதவங்களும் சரி, இதை எப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்தணும், எங்கே உபயோகப்படுத்தணும், எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்கும். இப்போ நான் வந்து பணக்கார ஆகணும், நான் பணம் சம்பாதிக்கணும், நிறைய எல்லோரும் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு வந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய தகுதிகளை எனக்குள்ளே வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்கே நம்ம போகணும். அப்போது நம்ம இதுவரை கிளாஸில் சொன்ன விஷயங்கள் நம்ம பண்ணிவிட்டு நம்மளுடைய உடலும் மனதையும் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலச்சக்கர பரிகாரம் உபயோகப்படுத்தணும். இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ஒரு மணி வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் மணி அட்ராக்டாக இருக்குது, மணி நிறையா பணம் எங்கே அதிகமாக புழங்கக்கூடியதோ அந்த இடங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எப்படி போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிற விஷயம். அது போக இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள், ஆன்மீக பரிகாரமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பண வரவிற்கான ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது, பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடியது, தொழில் முன்னேற்றத்துக்கான ஆன்மீக ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். வாழ்வியல் பரிகாரம், காலச்சக்கர பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தர்ம பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக வரக்கூடிய 2, 6, 10, 11 பாவங்களின் அதிபதிகளுக்குரிய தசாபுத்திகளுக்குரிய பரிகாரங்கள் இந்த வகுப்பில் நம்ம கொடுக்க போகிறோம். மேலும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் தெரிஞ்சக்கூடியது வந்து சில பணவசிய நேரம், பூஜை நேரம்னு சொல்லக்கூடியது. பொதுவாக நம்ம வந்து ஹோரை சொன்னோம், அது பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் உபயோகப்படுத்துறது, அதுக்கப்புறம் ஹோரை அப்படிங்கிறது. இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது கடன் அப்படின்னு நிறையா பெரும்பாலோர் வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், அந்த மைத்ரேய முகூர்த்தத்தின் சூட்சமங்கள், சோடச கலை, கோதுளி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பஞ்ச அங்கங்கள், சில மூலிகை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய வசிய நேரம், பூஜைகள், அதே மாதிரி பஞ்சபூதங்களை உபயோகப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய பூஜா முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயமும் கடைப்பிடித்து எப்படி நம்ம ஒரு வெற்றியாளராகவும் ஒரு பண ஈர்ப்பாளராகவும் ஆகி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரோம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பணமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆஸ்ட்ரோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையுடன் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு, மாபெரும் தேவதை எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு, ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ். வகுப்பு நடைபெறும் நாள் 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு. வகுப்பு கட்டணம் ரூபாய் 2500 மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் MA அஸ்ட்ரோ MA அவர்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: பண வரவு மற்றும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள். மனநலம், உடல் நலம், பணவரவு, தொழில் மற்றும் உத்தியோக யோகம் பெற உதவும் முத்திரைகள். பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு முறையின் அதிசூட்சமங்கள். பணவரவு பெருக செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் சூட்சமங்கள். பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்கள் மற்றும் உபரத்தினங்கள். பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள். பணத்தை சேமிக்கும் முறை. பணவரவை அதிகரிக்கும் மலர் மருந்துகள். பணவரவு ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள். சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள். தேவதை எண்களை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல். பணவசியம், ஜனவசியம், அதிர்ஷ்டம், நிரந்தர வேலை தரும் எண்களும் சூட்சமங்களும். தாரா வசியம் மந்திரங்களும் சூட்சமங்களும்.
பச்சை தாராவின் மகிமை, பணவசிய கலை, மணி அட்ராக்ஷன், மந்திரம், எந்திரம், தந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது, கோரைகளின் சிறப்புகள், கோரையை பயன்படுத்தி தனவசியம், ஜனவசியம், ஜெகவசியம் பெறுதல் எவ்வாறு, பஞ்சபூதங்களும் பணவசியமும் ஜெகவசியமும், மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ், வீண் விரயத்தை தடுக்கும் சுலபமான வழிமுறைகள், தனவரவு பெற 2, 6, 10, 11 பாவங்களை இயக்கும் சூட்சமங்கள், தனவரவிற்கான சூட்சம காலங்களை பயன்படுத்தும் முறைகள், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், தனவரவு பெருக காலச்சக்கர பரிகாரங்கள், வாழ்வில் வெற்றி பெறச் செய்ய வேண்டிய சூட்சமங்கள் நிறைந்த தான தர்ம கர்ம பரிகாரங்கள் ஏன் செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், சூட்சமங்கள், தொழில் வளர்ச்சி பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள், சூட்சமங்கள், உடல் நலம், மனவளம், பொருளாதார உயர்வு பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய சக்கராத்தியானம், அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், ஆயுள், ஆரோக்கியம், தொழில் வளம், உடல் நலம், மனவளம் பெற. வகுப்பு கட்டணம் செலுத்த ஜிபே நம்பர் 9556837234 மற்றும் 9080066894.